பாரு வந்து பாதி பாரு, பாதி பாரு இல்ல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. மெயினா திவாகர் மாரி ஆட்கள எடுக்கவே கூடாது. அவங்களுடைய ப்ரொஃபஷன பத்தி அத பத்தி நம்மளுக்கு கேர் கிடையாது. பட் இந்த 18 லேக்ஸ் உங்களுக்கு பொக்கிஷமா தெரியுதுன்னா, அவர வெறுப்பேத்தாம நீங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாமே. அரோராலாம் அழுதுட்டு ஓடுறாங்கல்ல உள்ள. இப்போ உட்கார வச்சு அவ்ளோ மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுக்குறாரு. 1 ஹவர் குடுக்குறாரு. அப்போ நம்மளுக்கு 1 ஹவர் லைவ்ல காட்டுறாங்க. அப்ப ஏன் நந்தினிய உள்ள கூப்பிட்டதும் ஏன்னா எபிசோட்ல கட் பண்ணிட போறாங்கன்றதுக்காகவே நான் லைவ் உட்கார்ந்து பார்த்தேன். நைட் 12:30 மணி அந்த லைவ். ஆனா இந்த டாப் 5ல வந்து கமருதீன், பாரு இருந்திருந்தாங்கன்னா, அத டாப் 5ஆ தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த பிக் பாஸ் சீசன்ல இவங்க ஐ மீன் இந்த மாரி கண்டெஸ்டன்ட்ஸ் இதுக்கப்புறம் எடுக்க வேண்டாம் அப்படின்னா, யார கண்டெஸ்டன்ட் நீங்க திவாகர் மாதிரி இன்னும் 2, 3 பேர் சொன்னீங்க. யார சொல்லுவீங்க? அரோராவ சொல்வேன். ம். பாரு வந்து பாதி பாரு, பாதி பாரு இல்ல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பாருவோட அந்த அரகன்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த லவுட் அது மட்டும் கொஞ்சம் வேணாம். ஆனா போல்டெல்லாம் இருக்கணும். ம். பாரு மாரி போல்டா பேசுறவங்க இருக்கணும். ஆ கேங்கா சேராம இருக்கணும். ஸோ எனக்கு கேங் வேண்டாம் அப்படிங்கிற மாரி அவங்க ஒண்ணு வச்சிருந்தாங்க இல்லையா? அது வேணும். பாருவோட அந்த லவ் சீக்வென்ஸ்க்கு ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லையா? அது வேண்டாம். ம். ஸோ அந்த மாரி ஆட்கள் வந்து வேண்டாம். ஆனா பிக் பாஸ் ஷோ பொறுத்தவரைக்கும் அதுவும் வேணும். வேணும். ஸோ அதனால நம்ம இதுதான் வேணும், இதுதான் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஷோக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா? அந்த ப்ரொஃபைல் தான் நான் வந்து அதுல பாருவ நான் சேர்க்க மாட்டேன். ஓகே. அதுல பாரு ஓகே தான். அவங்க ஒரு ரைட். யூடியூபர். அவங்க வரலாம், தாராளமா வரலாம். விஜே வரலாம். ஆனா அரோரா வந்து ஆல்ரெடி வேற ஒரு ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க. ஆமா. ஓகே நீங்க மாத்தணும்னு நெனச்சு கூப்ட்டு பண்றீங்க. பட் அது இன்னுமே வந்து ஆ லேட்டஸ்ட்டா ஒரு தம்பி போட்டிருந்தாரு. ரீல்ல போட்டிருந்தாரு. வி.ஆர். பாலாஜின்னு சொல்லிட்டு. ம். அவர் கடைக்கு போம்போது ஒரு அம்மா பார்த்துட்டு அரோரா தான் வின்னரான்னு கேட்டாங்களாம். ஓ. அவர் வந்து இல்லன்னு சொன்னாராம். ஏன்பா அரோரா மாரி பொண்ணுங்களலாம் எடுத்து இப்படி பிக் பாஸ்ல ஓ. போடுறாங்க. நீங்கலாம் கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா? என் பொண்ணு இந்த மாரி பண்ணா நான் போலாமான்னு என்ன கேட்கிறா. ஐயய்யோ! நானும் இந்த மாரி பண்ண போறேன்னு சொல்றா அப்படின்னும்போது, அப்போ இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல கரெக்ட். வருது இந்த பிக் பாஸ்? இந்த மாரி தப்பான விஷயத்த கண்டஸ்டன்ட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுது. எடுத்தா, ரைட். அது இப்படிதான் வந்து முடியும். ம். ம். ஸோ, அதுக்கான உதாரணமா அவர் வந்து அந்த வீடியோ போட்டு என்ன கேட்கறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ம். அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எனக்குமே அது தோணுச்சு. ஆமா, ஏன் அரோரா மாரி ஆட்கள் தான் எடுத்தாகணுமா? நீங்க கிளாமர்க்காக எடுக்குறீங்கன்னா நெறைய மாடல்ஸ் இருக்காங்களே! மாடல்ஸ்ல இருந்து எடுக்கலாமே! பட் இது தப்பான உதாரணமா சோசியல் மீடியால போயிடக்கூடாது. இப்போ இந்த ஒரு பொண்ணு நெனச்சத, எவ்ளோ கோடி பேர் வந்து இந்த கரெக்ட். பிக் பாஸ பார்க்குறாங்க. அப்ப அவங்கலாம் அந்த பொண்ணுங்கலாம் எத தேடி ஓடுவாங்க? அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய கரெக்ட். கேள்விக்குறியா இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாரி ஆட்கள எடுக்கக்கூடாது. மெயினா திவாகர் மாரி ஆட்கள எடுக்கவே கூடாது. ரைட். ஏன்னா நம்ப ஒரு வகையில அவர காமெடியா பார்க்குறோம். ஐயோ! குழந்தப்பா, வெகுளிப்பா அப்டின்றோம். ஆனா வந்து அவரு அங்க பெண்கள பார்த்து பேசுறதே ரொம்ப தப்பா இருக்கு. தப் யாஹ்! ஃபைனலா திவ்யா உன்ன திவ்யா பார்த்தா வரைக்கும் அப்டின்றபோது ஆமா. அப்டியே செவுளு மேலயே வைக்கலாமான்னு ரைட். இருக்கு எனக்கு. அந்த திவ்யா ஃபோட்டோலாம் எல்லாரையும் எடுத்து வச்சுக்கிட்டு வியானாவையும் சரி, பண்றது. வியானாவையும் அவ்ளோ வெறுப்பேத்துனாரு. ம். அந்த லைவ்ல ம். நான் ம். பார்க்குறேன். வெளியில கிளம்புற வரைக்கும் அவ்ளோ பண்ணாரு. திவ்யாவ அவ்ளோ பண்ணாரு. எனக்கெல்லாம் வந்து பயங்கரமா வெறி ஆயிருச்சு. நான்லாம் வெளில வந்தேன்னா மூஞ்சி கால்லாம் ரைட். உடைச்சிடலாமான்னுலாம் தோணுச்சு. அந்த திவ்யா அளவுக்கு. வந்துட்டு எனக்கு வெளிய ஆள் இருக்காங்க. இந்த மாரி பண்ணாத அப்படின்னு சொல்லியும் திவாகர் அத வாண்டடா பண்ணிட்டு உனக்கு இருந்தாங்கன்னு என்ன நெனைக்கிறேன். வயசாகுது? அந்த எஸ். பொண்ணுக்கு என்ன வயசாகுது? நீ உள்ள போய் சும்மா சின்ன பையன்னு சொல்லி நடிச்சுட்டு ம். இருக்கலாம். உன்ன ம். பத்தி வெளியில யாருக்கும் தெரியாதா? நான் இது நாள் வரைக்கும் அவருடைய பெர்சனல பத்தி நான் எங்கேயுமே பேசினது கிடையாது. இவருக்கு மேரேஜ் ஆயிருக்கான், ஆமா. டிவோர்ஸ் ஆயிருக்கான். அதெல்லாம் நம்ம சோசியல் மீடியால தான் நம்ம பார்த்தோம். ஆமா. அதெல்லாம் தாண்டி உனக்கு வெட்கமே இல்லாம எப்படி நீ உள்ள போய் எனக்கு கல்யாணம் ஆவல, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு பொண்ணு குடுங்க. அதுவும் அங்க இருக்க கண்டஸ்டன்ட் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. உன் வயசு என்ன? அது ம். வயசு என்ன? ம். அதுகிட்ட போய் இவ்ளோ சீப்பா நடந்துக்கிற. உன்ன மாரி ஆட்கள வந்து கண்டஸ்டன்ட்டா எடுத்து போட்டா, அது ரொம்ப ஷோக்கு ரொம்ப அசிங்கம். உள்ள வந்துட்டும் அகைன் பிரச்சனைகள் தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, அந்த பெண்கள் மேல உள்ள தப்பான விஷயங்கள இன்னும் அகைன் ஆமா. பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணன்னு அந்த பொண்ணு கூப்பிடுது, வியானா. அந்த பொண்ணுகிட்ட போய் திருப்பியும், "வியானா குட்டி நீ என்ன அண்ணாலாம் கூப்பிடாத" அப்படின்ற மாரிலாம் பேசினா, அது என்ன அர்த்தம் அது? அசிங்கமா இல்லையா அது? நீ வந்து ஒரு ஷோல வந்துக்கிறன்னா, உன்னுடைய ப்ரொஃபைலயோ, உன்னுடைய இமேஜயோ மேல கொண்டு ம். போறதுக்கு வரணும். நீ வந்து இன்னும் அசிங்கப்படுத்திக்க தான் வந்திருக்க. அத ரசிக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இருக்காங்க. ரசிக்கக்கூடாத ஆட்களும் இருக்காங்க. ஸோ, ரைட். இந்த மாரி ஆளையும் எடுக்கக்கூடாது பிக் பாஸ். இப்போ அரோரா வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு டாக் நேம் இருந்தது. அத வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்ல அத ஹைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க. இப்போ சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேம் அவங்க இதுக்கப்புறம் பிக் பாஸ் அரோரான்னு கூப்பிடுவாங்களா? இல்ல அந்த நேம் இன்னும் இருக்குமா? ஏன்னா அவங்க உள்ள கேம் விளையாடின அந்த அந்த இதுல கேட்கிறேன். அது வந்து எனக்கு அத பத்தின ஐடியாவே இல்ல. ஏன்னா வந்து
இதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்து நடந்துக்கிறத வச்சு தான் அது மாறும். பட் இதுவரை இப்போ அவங்க பிக் பாஸ முடிச்சுட்டு வரும்போது மேபி அவங்கள வந்து பிக் பாஸ் அரோரான்னு கூப்பிடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஆனா, அது வந்து இதுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிற விதத்த வச்சு தான் வந்து இருக்கு. ரைட். நம்போ இந்த கான்வர்சேஷன் பண்ணி அந்த 1 வீக் ஆச்சு. ஏன்னா பொங்கல் ஆமா, ஹாலிடேஸ் அப்படின்றதுனால, ஆமா. உள்ள நெறைய விஷயங்கள் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டி உள்ள ம். போனாரு. லைக் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஆமா. போயிருக்காரு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டு, தொப்பு காலம் போட்டு அதெல்லாம் பண்ணா ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா சீசன் 3 தான் பெஸ்ட் சீசன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்த கெஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாமே கேட்டது, "நீ ஏன் பணம் பெட்டி எடுத்த?" அப்படின்றதான் கேட்டுட்டு இருந்தாங்க. வெளிய வந்ததுக்கு அப்புறம் வினோத்துக்கு அந்த வருத்தம் இருக்கு, இருந்திருக்குமா? இருக்கு. கண்டிப்பா வருத்தம் இருக்கும். ஓகே. அது இல்லாம இருக்காது. ஐய்யய்யோ! நான் 50,00,000 18,00,000 பார்த்தா கரெக்ட். கண்டிப்பா இருக்கும். அவரு உள்ள சொல்லிட்டு வரலாம். ஆனா, அவருக்கு வெளியில தெரியாது. ஆமா. எனக்கு இந்த 18,00,000 போதும்னு அவரு உள்ள சொன்னாரு தான். அவருக்கு கிடைக்கிறது அவருக்கு தெரியாது. வெளியில ரைட். வந்து தான் தெரியும் அவருக்கு 50,00,000 கிடைக்கும்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உள்ள போய் இன்ட் குடுக்குறாங்க இல்லையா? அவங்க ஒய்ஃப் ம், இன்ட் ம், குடுத்துட்டு வராங்க இல்லையா? அப்பவும் ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு அவருக்கு. ம், ம், அதுக்கப்புறம் வந்து கம்ருதீனுடைய ஃப்ரெண்ட் சொல்றாரு. ம். அப்போ அவர்கிட்டயும் வந்து என் ஒய்ஃப் சரியா சொல்லலங்க. நீங்க சொல்லுங்கன்னா, இல்ல நீங்க நல்லா விளையாடுறீங்க. நீங்க 2 பேரும் டாப் 2க்கு வருவீங்கலாம் சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அத மீறியும் இவரு எடுக்கறதுக்கு வந்து தூண்டப்பட்டார் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் அது நெக்ஸ்ட் அதான் அவரே கேட்கலான்ட்டு வந்து இருந்தேன். அதையே அவரே வந்து ஒத்துக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறமா. தூண்டப்பட்டு தான் ஆமா. எடுக்கிறார். திவ்யா கூட உட்கார்ந்து பேசும்போது அந்த ஓகே. கான்வர்சேஷன்ல வந்து சொல்றாரு லிவிங் ஏரியால, "ஏன் இப்படி இப்படி வச்சுட்டு வச்சுட்டு ஏன் எடுக்கணும்? ம், எடுத்திருக்கலாம்ல. இப்ப ம். நான் எடுக்கணும் நீ வெயிட் பண்றியா?" அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே. அப்ப அத யாரு சொல்றாரு? யார் அத பண்ணாங்க? அரோரா தான். அரோரா தான் பண்றாங்க. லேட்டஸ்ட்டா காஜல் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பார்க்கும்போது கிளியரா ம், தெரியுது. ம். அவங்க வந்து அவர்கிட்ட பேசுறாங்க. கார்டன் ஏரியால. அவரு ரெஸ்ட் ரூம்க்கு போறாரு. இப்டி திரும்புறாங்க. சபரி உட்காந்துட்டுருக்காரு டோர் கிட்ட. பீன் பேக்ல. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "என்னப்பா எடுக்க மாட்டாரு போலயே" அப்டின்னு. ஓ! "எடுப்பாரு, எடுப்பாரு. வெயிட் பண்ணு" ஓ! அப்டிங்கிறாங்க. ஸோ அவங்க ட்விஸ்ட் ப்ரீ பண்றாங்க. பிளான்டு தான். அவர் வந்து உட்கார்ந்த உடனே அங்கருந்து வாட்டர் மெலான் சொல்றாரு, "அவரு எடுக்க மாட்டாரு. நீங்க தான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னும்போது, நீ வாய மூடுறியா? அவர் எடுப்பாரு" அப்டின்ட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. ஓ! ஸோ இவங்க ஓ! எல்லாருமே சாண்ட்ராவும் சொல்றாங்க. ஆமா. ரைட். ஆனா வந்து பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் சரி, அதுக்கப்புறம் பேசின விஷயங்கள் சரி, எதுவுமே நீங்க பண்ணாத மாரி ஆமா. அதாவது அத ரிலீஸ் பண்ண காஜல் சொல்றாங்க, இந்த குறும்படம் சேதுபதிக்கு தான். விஜய் ஓகே. சேதுபதி அவர்களுக்கு தான் அந்த குறும்படமே. அரோராவால அவர் எடுக்கலன்றதுக்கு ஒரு குறும்படம் போட்டீங்கல்ல, ஆமா. அரோராவால தான் எடுத்தாருன்றதுக்கு இது ஒரு குறும்படம். இத பாருங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு தேவைன்னும்போது வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ம். சேனலுமே. இப்ப சப்போஸ் இவர் பெட்டி எடுக்காம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அரோரா எடுத்திருப்பாங்க. இல்ல வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க. விக்ரமோ யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சடனா சேஞ்ச் பண்ணுவாங்க ஓகே. வின்னர்ஸ. டப்புன்னு மாத்துவாங்க. அது சேனல் டிசிஷன் தான். நம்ம டிசிஷன் கிடையாது. ரைட், அப்ப அந்த மாரி மாறிச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு ரீசன்க்காக தான், ரைட், இந்த 18,00,000மாவது எனக்கு லாபமா இருக்கட்டும் ரைட். அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கையில எடுத்தது. கரெக்ட். ஆனா அட்லீஸ்ட் இதாவது மக்களுடைய வரட்டும். ஓட்டுல கன்ஃபார்மா சொல்றேன் வின்னர்ன்ற பிளேஸ்ல இருந்தது வினோத் வினோத் தான். தான். ஆனா அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் நெறைய பார்த்து கஷ்டப்பட்டுருப்பாரு. சோ அதனால தான் சாண்டி அண்ணாவோட ஃப்ரெண்டுன்றதுனால சாண்டி அண்ணா வந்து ரொம்ப அத வந்து அந்த ரொம்ப ஒரு மாரி அடிச்சு அவசரப்பட்டல்ல நீ ஆமா. அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. கவின் வந்தும் அதுதான் கேட்டாங்க. ஆமா. பிக் பாஸ் கரெக்ட்டா ஒரு கவுண்டர் 2 குடுத்தாரு. 2 பெட்டியும் பேட்டையும் பேசிக்கிட்டு பேசிக்கிறாங்க ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது அது அவங்க பேசும்போதே நான் வீட்ல சொல்லிட்டு இருந்தேன் பாரு 2 சூப்பர். ப சூட்கேஸும் பேசிக்கிறாங்க அப்டின்னும்போது கரெக்ட்டா பிக் இல்ல பாஸ் செம்ம வாய்ஸ் வருது. கவுண்டர் அது. அது நல்லா இருந்தது அது பார்க்கறதுக்கு. ஸோ ஆனா எல்லாருக்குமே வந்து கானா வினோத் தான் வின் பண்ணணுன்ற மாரி உள்ளுக்குள்ள ஒரு ஆமா. ஆசை, ஒரு தாட் எல்லாமே ஆக்சுவலா இருந்தது. அந்த அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அரோராக்கும் இருக்கு. ம். திவ்யாக்கும் இருக்கு. ஆனா கானா வந்து வினோத் தான் பண்ணுவாங்க. கானா வினோத் தான் வின் பண்ணுவாருன்றது ரைட். அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாரி ட்விஸ்ட்டுக்கு பிளான் பண்ணி, ட்விஸ்ட் பண்ணி வச்சு இப்டி எடுத்துட்டு, எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, நீ சொல்லி எடுக்கலன்னு சொல்ற. அவர் வெளியில போன ஒரு 1/2 அன் ஹவர்ல அவங்களே சொல்றாங்க. நான் சொல்லி தான் எடுத்தேன்னு சொல்லுவாங்களோ! அப்டிங்கிறாங்க. ஆ. உனக்கு ஏன் அந்த உறுத்தல் வருது? ரைட். அதே மாதிரி குறும்படம் போட்டு காமிச்சதுக்கப்புறம், திருப்பியும் வினோத் உள்ள வராரு. வினோத்த கட்டிப்புடிச்சு அழுவுறாங்க. அழுவுறாங்க. என்னால தானே என்னால தப்பிச்சோம். தான் நீ எடுத்தன்னு ஆமா. எல்லாரும் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லன்னு சொல்றாரு. அந்த மாரி இப்போ ரம்யாவும், வியானாவும் கூட தான் டீஸ் பண்ணாங்க அவர. ம், எடுத்துரு ம். உனக்கு நல்லது, நல்லதுன்னு. ஆனா அவங்க எந்த ஒரு ஒரு கில்ட்டும் ஜெலஸ்லயோ இல்ல எதுவுமே அவங்களுக்கு. ஆமா, இல்லையா அவங்க. எந்த ஒரு ஃபீலும் இல்லையா ஆமா. அவங்களுக்கு. ஏன்னா அவங்க உண்மையாவே அந்த மாரி நெனைக்கல. ம், ம். அதே மாரி திருப்பி சாண்டி அண்ணா வந்து சொல்லும்போதும், அண்ணா என்ன சொல்லுச்சுன்னா, ஆ "நீ யார் சொல்லி எடுத்த? ம். உன்ன கேட்டாங்க. யார் சொல்லி நீ எடுத்த?" "இல்ல எனக்கு தோணுச்சு எடுத்தேன்." "வா, வா வச்சு செய்றேன் வா" ஆமா. அப்படின்னு அப்படி பண்ணாங்க. அப்பவும் அவர் போனதுக்கு அப்புறமா அத சொல்லி அழுகுற. கரெக்ட். அப்ப இவ்ளோ விஷயங்களுக்கு நீ அழுக வேண்டிய அவசியமே இல்லையே நீ உள்ள அத கில்ட் பண்ணலனா. இருந்தா தானே அது வெளிய வரும். நீ இல்ல. பண்ணலனா, இவ்ளோ விஷயங்களுக்கு நீ அழ வேணாமா? ம். நீ தான் பண்ணலல்ல. அப்புறம் ஏம்மா அழுவுறன்னு தான் என்னுடைய ரைட். கேள்வி. அப்போ இதுல கிளியரா தெரியுது, இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணதுனால தான்,
அவர் அவர் எப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் அவர் மைண்ட். ம், ம், ம். அவரு வினோத். இப்படினாலும் இப்படி பேசுவாரு, இப்படினாலும் ஆமா ஒருவேளை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? ம். மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுது? சரி ஓகே. எடுத்துடலாம். ஏன்னா, நாளைக்கு காசுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த அந்த காசு காசோட பெரிய ஆரம்ப காசா கட்டம். தெரியும். கரெக்ட். சோ அந்த பெயின் அப்பதான் தெரியும். இப்ப ம். அரோரா வந்து அதுக்கப்புறம் சொல்றாங்க, "ஐயோ! 18,00,000 போயிடுச்சு. நான் வந்து ஃபீல் பண்ண அழுதேன்றாங்க." வெளியில இவங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல நெறைய சப்ஸ்கிரைபர் பைசா சம்பாரிக்கிறாங்க. 28,00,000 எடுக்குறாங்க அப்பலாம் அவங்களே. வந்து ஃபின்லாண்ட் போகணும், படிக்கணும்னு நெனைக்காம, இப்ப ஏன் அது நெனைக்கிறீங்க? ம். இல்லையா? சோ அந்த அந்த கொஸ்டின்ஸ்லாம் வருது இல்லையா? ஆ எனிவேஸ் இது முடிஞ்சு போச்சு. ஆமா. வேற எதுவுமே பண்ண இல்ல முடியாது நானும் அவங்களுக்கு. கால்குலேட் பண்ணி பார்த்தா 28,00,000 வருதாம் அவங்களுக்கு. ம். அந்த சப்ஸ்கிரைபர் 399 400 எவ்வளவோ தௌசண்ட்ஸ் கணக்குல இருக்காங்க. அது 28,00,000 வருது மாசம். ஸோ அவங்களுக்கு அந்த 18,00,000 பெரிய அமௌண்ட்டே இல்ல அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. Instagramல தனியா இருக்கு, YouTubeல YouTubeல தனியா தனியா இருக்கு. இருக்கு. ஆமா. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்களுடைய ப்ரொஃபஷன பத்தி நம்பளுக்கு அத பத்தி நம்மளுக்கு கேர் கிடையாது. பட் இந்த 18,00,000 உங்களுக்கு பொக்கிஷமா தெரியுதுன்னா, அவர வெறுப்பேத்தாம நீங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாமே! கரெக்ட். அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப அவர் எடுக்க போறாரு, எடுக்க போறாருன்னு அவர வந்து நீங்க ட்விஸ்ட் பண்றீங்க. கைய வைக்கிறீங்க, இப்படி எடுக்கிறீங்க. அப்ப அவருக்கு தோணும் இல்லையா? ஐய்யயோ! 18,00,000 போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு? அதனால தானே அவரு எடுத்தாரு. ம். அப்ப எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாரி இருக்கு, இந்த மாரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அது வந்து ஏத்துக்கிற மாரியே இல்ல. கரெக்ட். இப்போ நம்பளும் ஒரு ஆடியன்ஸா பிக் பாஸ் வந்து இந்த ஃபைனல் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, பிக் பாஸ் வந்து லாஸ்ட் ஒரு குறும்படம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்பளுக்கும் அது கொஞ்சம் ஃபீலா தான் இருந்தது. ம். அவங்க அந்த கண்ணீரோட போட்ட சண்டைகள் இது எல்லாமே. இதெல்லாம் பார்க்கும்போது அஸ் அ ஆடியன்ஸா எனக்கும் வந்து ரொம்ப அது கொஞ்சம் சென்டிமென்ட்டா ஒரு ஃபேர்வெல் அந்த மாரி தான் ம். இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த எனக்கும் இதெல்லாம்? ரொம்ப இவங்கள நினைச்சுலாம் இல்ல. எனக்கு பிக் பாஸ் உடைய யாஹ்! வாய்ஸ நம்ம மிஸ் பண்ண போறோமே! அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. லாஸ்ட் வீடியோல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாரையுமே வந்து எல்லாருடைய நேமும் சொன்னாரு. ம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆமா. சொல்லிட்டு, லாஸ்ட்டா வந்து பாரு, அது கமரு. கமருதீன் சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஐயோ! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆ ஏன்னா அந்த வீடியோலயே வந்து எண்டுல மட்டும் வந்து ஒரு விஷயம் வந்திருக்கும். பிரவீன் வந்து கலாஸ்னா இதோட முடிஞ்சுது. முடிஞ்சுதுன்னும்போது ஆமா, கரெக்ட்டா பார்வதியோட ஃபேஸ் பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். ஆமா. கமருதீன் ஃபேஸும் வரும். ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஐயோ! கூப்ட்டுருக்கலாமே, இவங்க வந்திருக்கலாமே உள்ள அப்படிங்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் நேம சொல்லும்போதும் நான் வந்து ரொம்ப உத்து கவனிச்சு கேட்டேன். அதுக்கப்புறமா வந்து அவரு பாரு கமருதுன்னு சொல்லும்போது, அப்பா! இதுலயாவது அவங்க பேர் சொல்லிட்டாங்க. வந்துச்சே அப்படிங்கிற மாரி. அண்ட் இத வந்து அவங்க சீசன் 7ல மிஸ் பண்ணிட்டாங்க. ம், ம். பிரதீப்போட ஆமா, கிளிப்பிங்ஸா ஆமா, இருக்கட்டும், பிரதீப்ப கூப்பிடல, அவரோட நேம் ஆமா. கூட அதுக்கப்புறம் சொல்லலன்னும்போது, அது ரொம்ப வருத்தமா இருந்தது. இட்ஸ் ஓகே. இந்த சீசன்ல அந்த அந்த தப்ப பண்ணாம கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, அது கொஞ்சம் பெட்டர் ஃபீலா இருந்தது. அந்த டைம்ல எல்லாருமே எழுந்து கை தட்டினாங்க. நான் ஆமா, அதுவுமே ஆமா. வீடியோ ம். போட்டிருந்தேன். கை தட்டின எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கரெக்ட். அ அத ரெஸ்பான்ஸே பண்ணாம இந்த 2 பேருமே என்ன பொறுத்தவரைக்கும் லூசர்ஸ் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவங்க வேணா கிராண்ட் ஃபினாலேல வின் பண்ற டைட்டில் வின்னரா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் லூசர்ஸ் தான். கரெக்ட். ஏன்னா, உங்களுக்கு கேம் குடுத்ததும் அந்த அவங்க 2 தான். நபர்கள் தான். ஆமா, இல்லன்னா நீங்களுமே வெட்டி தான். ஆமா. சோ என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் அதுவே வீடியோவா போட்டிருந்தேன். ரைட். எனக்கு ஒரு டவுட். அத நான் சரியா பார்க்கலையா, கவனிக்கலையான்னு தெரியல. அந்த பிக் பாஸ் வந்து அந்த 20 மெம்பர்ஸோட பேர் சொன்னாங்க இல்லீங்களா? ஆமா. நந்தினியோட பேர் சொன்னாங்களான்ட்டு எனக்கு தெரியல. இல்ல நந்தினி நேம் சொல்லல. சொல்லல. அதான் நந்தினி நேம் சொல்லல. பிளஸ் வந்து ஃபினாலேக்கும் அவங்க வரல. வரல. இதுக்கு பேக்ல என்ன இருக்கு? ஏன்? என்ன? எதனால? ஏன்னா ரெட் கார்டு குடுத்த கண்டஸ்டன்ட்ஸே கூப்ட்டுருக்காங்க. நந்தினி அவங்களே தான் வாக் அவுட் பண்ணி போனாங்க. எதனால வரல? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல அது வந்து என்னன்னா, நந்தினி வந்து அ உள்ள என்ட்ரி குடுத்து 6 டேஸ்க்குள்ளேயே ஹோஸ்ட்ட பார்க்காம வெளியில வராங்கன்றது ஒரு விஷயம். ம். அப்படி வந்துட்டா கூப்பிட மாட்டாங்களான்றது கிடையாது. அவங்க ஒரு விஷயம் அங்க பண்ணாங்க இல்லையா? ம். ம். சோ அவங்களுடைய மன அழுத்தத்தினால ஒரு ஆமா, சில விஷயங்கள் பண்ணும்போது, நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கட் செஞ்சு தான் லைவ்லயே வருது. ஆமா. ம். அந்த மாரி வந்து அ நான் கேள்விப்பட்ட விஷயம் வந்து என்னன்னா, சேனலயே ரொம்ப வந்து இதுவா பேசியிருக்காங்க. ஓஹோ! உள்ள பிக் பாஸ் தப்பா வீட்டுக்குள்ள இருக்கும்போது. பேசியிருக்காங்க. ரைட். இந்த ஷோ வந்து கேவலமான ஷோ அப்படிங்கிற மாரி ஓ! ஏதோ சம்திங் பேசியிருக்காங்க. அதனால சேனல் கூப்பிட விருப்பப்படல. இல்லன்னா பிக் பாஸ் வந்து இப்ப அரோராலாம் அழுதுட்டு ஓடுறாங்கல்ல உள்ள. ம். ம். இப்ப உட்கார வச்சு அவ்ளோ மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுக்குறாரு. 1 ஹவர் குடுக்குறாரு. ம். அப்போ நம்மளுக்கு 1 ஹவர் லைவ்ல காட்டுறாங்க. அப்ப ஏன் நந்தினிய உள்ள கூப்பிட்டதும் ஏன் ஏன்னா எபிசோட்ல கட் பண்ணிட போறாங்கன்றதுக்காகவே நான் லைவ் உட்கார்ந்து பார்த்தேன். நைட் ம். 12:30 ம். மணி அந்த லைவ். பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு உள்ள போகுது. உள்ள போனதும், ஆ எனக்கு இங்க இருக்க புடிக்கலன்னு சொல்லிட்டு, நீங்க கதவு திறந்து வெளியில போலான்றாரு. அவ்வளதான். அவ்வளதான் வந்துச்சு. ஆமா. அவர் மோட்டிவேஷன் ஸ்பீக் குடுத்தா மாரி எதுவும் தெரியல. சோ அப்போ சேனலுக்கு அகைன்ஸ்டா ஏதோ ஒண்ணு பேசியிருக்காங்க. அதனால மேபி கூப்பிடாம இருந்திருக்கலாம். ஓகே. ஏன்னா அந்த ஒரு இது மட்டும் ரெட் கார்ட் குடுத்து இவங்க 2 ம். பேரும் வந்துட்டாங்க. பட் நந்தினி எங்கேயும் காட்டலையே நானுமே அப்படின்ற அத யோசிச்சேன். ரெட் இதுதான். கார்ட் ஆமா. குடுத்து ஏன்னா அந்த அனுப்புனவங்களே நேம்லயும் சொல்லல. கூப்ட்டுருக்காங்க. ஆமா, நேமையும் சொல்லல, கூப்பிடவும் இல்லன்னும்போது, ஆமா. அப்ப ஏதோ இன்னொன்னு என்னன்னா, இந்த ரெட் கார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க தான் வந்து பார்வதிக்காக வாய்ஸ் அவுட் பண்ணி பேசினாங்க. ம். நெறைய வெளிய இடங்கள்ல. வந்துட்டு அது ஆமா, சேனல்லாம் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா, ஆமா. அதுல நெறைய விஷயங்கள் சேனல பத்தியும் சொன்னாங்க. ரைட். சோ மேபி அத வச்சு கூட கூப்பிடாம ஆமா. இருந்திருக்க வாய்ப்பு ஏவில இருக்கு. கூட பெருசா எதுவும் வரலன்னு நெனைக்கிறேன் வரல. அவங்களோட இது. ஏதோ ஆமா. 1, 2
துஷா சம்திங் அழுகுற மாரி அந்த ம், சீனுக்காக ம். அந்த சீன காமிச்சாங்க. நந்தினியோட சீன. ரைட். மத்த எந்த வீடியோலயும் நந்தினி இல்ல. இந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து டோட்டலா ஒரு லைஃபையே மாத்தும், ஒரு இன்சிடென்ட்டே மாத்தும் அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த கார் இன்சிடென்ட். இன்கேஸ் மேடம் அந்த கார் இன்சிடென்ட் நடக்கல, ஐ மீன் கார் டாஸ்க் நடந்திருக்கும். ம். அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னா, இப்போ வின் ஆயிருக்கிற வின்னர், ரன்னர் வந்திருப்பாங்களா? இல்லன்னா யாரு இருந்திருப்பாங்க? அவங்க 2 பேருமே அதாவது 2 பேர்ல ஒருத்தர் ஃபினாலேல இருந்திருப்பாங்க. அதாவது டாப் 5ல இருந்திருப்பாங்க. அதுல அந்த லிஸ்ட்ல இருக்க இன்னும் 3 பேர் இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. ம்ஹ்ம். சாண்ட்ரா இருந்திருக்க மாட்டாங்க. அரோரா இருந்திருக்க மாட்டாங்க. விக்ரம் இருந்திருக்க மாட்டாரு. சபரி மேபி சேனலோட ஆளுன்றதுனால வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரும் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ டாப் 4க்குள்ள பார்த்தீங்கன்னா, இதுல 2 பேர் இருந்தாங்க. விக்ரம் அண்ட் ஆ அரோரா இருந்தாங்க. ஸோ ம். இவங்க 2 பேருமே இருந்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும். ஆனா இந்த சீசன் இப்ப வந்து டாப் 4 ஆக்குனாங்க இல்லையா? சாண்ட்ராவ எவிக்ட் பண்ணி. ஆமா. ஆனா இந்த டாப் 5ல வந்து கமருதீன், பாரு இருந்திருந்தாங்கன்னா, அத டாப் 5ஆ தான் கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, டாப் 4ஆ கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஓகே, இவங்களுக்கு ஆல்ரெடி நெறைய கெட்ட பேர் இருந்ததுனால, வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க எவிக்ட் பண்ணி ஓகே. வெளியில ம், ம், அனுப்பிச்சுட்டாங்க. ம். ஸோ அதனால வந்து டாப் 4ஆ தான் கொண்டு போனாங்க. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, டாப் 5ஆ வந்து ஆமா, அதுலருந்து 2 பேர எவிக்ட் பண்ணி, அப்புறம் 3 பேர ஸ்டேஜ்க்கு ஆமா. ஏத்துனாங்க. அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து 4லருந்து 1 தூக்கிட்டு 3 மட்டும் ஸ்டேஜ்க்கு ஏத்துனாங்க. ஆமா. அ அந்த இன்சிடென்ட் நடக்கலன்னா, பாரு, கம்ருதீன், வினோத் ஏன்னா கண்டிப்பா பாருவும், கம்ருதீனும் வந்து வினோத்த எடுக்க விட்டுருக்க வாய்ப்பே இல்ல பெட்டிய. ஆமா. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அரோரா எடுத்துட்டு போகறதுக்கு 100% சான்ஸ் வாய்ப்பு இருக்கு. இருக்கு. அதனால அந்த கார் இன்சிடென்ட் தான் டோட்டலாவே எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுச்சு. இன்னொன்னு இந்த பெட்டி விஷயம். அட்லீஸ்ட் வினோத்துக்கு அந்த டைட்டில் போகும். ம். வினோத் இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இந்த சீசன் வந்து. ஆமா, திவ்யா வந்து டைட்டில் அடிக்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். ஆமா. அது வினோத் விட்டு குடுத்து போனதுனால மட்டும் தான். கரெக்ட். மத்தபடி அவங்க அந்த இருக்காது. டைட்டிலுக்குலாம் வாய்ப்பே இல்ல. வாய்ப்பில்ல. இப்போ இந்த சீசன்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ரொம்ப அருவருப்பா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ம். என்னடா இது நம்மளுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு 50 டேஸ்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் வைல்ட் கார்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் மைல்டா போயிட்டு இருந்த கார் இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே ஒரு மாரி தெரிஞ்சு பீக்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி மத்த சீசன்ல ஏதாவது நடந்திருக்கா? லைக் இந்த மாரி ரொம்ப பீக்கான ஒரு சம்பவம். இந்த மாரி ஒரு சம்பவம் ஏன்னா இது ரொம்ப ஹைலைட்டான சம்பவமா ஆமா, இருந்தது. டோட்டல் பிக் பாஸ் வரல. ஏதோ ஒரு பொண்ணு வந்து ரெட் கார்ட் வாங்கி வெளிய போன ஆமா. இன்சிடென்ட். அது மாரி வெளி சீசன்ல ஏதாவது நடந்திருக்குங்களா? நடந்த சீசன் 8 சீசன். 7ல வந்து பிரதீப்போட எவிக்ஷன் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் குடுத்தது. கேர்ல்ஸ் பிரதீப் கிட்ட தான் வந்து சேஃப்டி இல்லன்ட்டு. டைட்டில் வின்னர்ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும்போது, அந்த இடத்துல வந்து அர்ச்சனாவ வச்சு பார்க்கறதுக்கு பிரதீப்போட ரெட் கார்ட் பயங்கரமா யூஸ் ஆச்சு. ம். அங்க அங்க நடந்த அந்த ப்ளே வந்து மாயா, பூர்ணிமா, அ ஜோவிகா இவங்களோட ப்ளேலாம் வந்து பண்ணதுனால அந்த ரெட் கார்ட் வந்துருச்சு. அவர் வாங்கிட்டு வெளியில போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா பயங்கரமான ட்விஸ்ட்டே அர்ச்சனாவுடைய டைட்டில் தான். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து அந்த அந்த சீசனே ஒரு மாதிரியான சீசன். கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட்டாவும் போச்சு. எங்களுக்கு ரொம்ப யோசிக்க வச்சது என்ன அப்டின்னா, மாயா நீங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அப்டிங்கிற மாரி ம், யோசிக்க ம், வச்சது. ம், அண்ட் என்ன அப்டின்னா, பிரதீப் ஆண்டனியோட ரெட் கார்ட்னால மாயாவுடைய அ கேம் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்வேன். ம், ம். மாயா நல்ல என்டர்டெய்னர். என்ன ஒரு கேம் வைஸாவும் சரி, என்டர்டெயின்மென்ட் வைஸாவும் சரி, பயங்கரமா பண்ணுவாங்க. மஞ்சுளா டீச்சர் இன்னி வரைக்கும் அவங்க ஆமா, வந்து ஆமா. அது ஒரு எபிசோட் மாரி கூட எடுத்து கரெக்ட். போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் அத என்ஜாய் பண்றோம் அப்டின்னா, அவங்களுடைய டிராமா எங்களுக்கு ரொம்ப புடிக்கும். ம். ஸோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றோம். ஆனா, அந்த சீசன்ல அந்த ரெட் கார்ட் விஷயம் உங்களால தான நடந்தது. அந்த ஒரே ரீசன்க்காக நீங்க டைட்டில் வாங்கக்கூடாதுன்றது தான் பிரதீப்போடைய ஃபேன்ஸ், ஆர்மி எல்லாருமே ஆப்போசிட்டா அப்படியே வந்து மாறிறாங்க. அர்ச்சனாக்கு அந்த ஓட்ஸ் எல்லாம் அர்ச்சனாக்கு போச்சு. ரைட். அவங்களுமே பிஆர் ஒர்க்ஸ்லாம் நெறைய பண்ணியிருந்தாங்க. ம். ஸோ அதனால அந்த சீசன்ல அதுக்கேத்த டிராமாஸ்லாம் நெறைய குடுத்தாங்க. பிரதீப்க்கு அப்புறம் இந்த சீசன் பார்க்கவே கூடாது அப்படின்னு நெனச்சவங்கலாம் வந்து, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே பார்க்க ஆரம்பிச்சு, அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போன சீசன் நான் சீசன் 7 சொல்றேன். ம். ரைட். என்னன்னா, பிக் பாஸ் உங்களுடைய ரிவ்யூ வந்து நெறைய பேர் உங்க இப்போ ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. இப்ப இதுக்கப்புறம் அது வராது. இல்லைங்களா? இதுவுமே உங்கள பார்க்கணும்னா என்ன என்ன பண்ணணும்? இல்ல அடுத்த பிக் பாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்குங்களா? லைக் மக்கள் கூட கனெக்ட்டா இருக்கிறதுக்கு. எனக்கு பிளான் வந்து ரொம்ப பெரிய பிளான்லாம் இல்ல. ஏதாவது கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் எனக்கு பேசணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க விஷயங்கள் நான் வந்து பேச தான் போறேன் ம், சோசியல் ம், மீடியால. ம். ஸோ இதுக்கப்புறம் பிரேக் அப்படின்றது வந்து இருக்காது. பட் அப்படி பிரேக் இருக்குன்னா, வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரேக் எடுப்பேன். ரைட். மத்தபடி வந்து எனக்கு பிரேக் எடுக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இல்ல. பட் பிக் பாஸ ரொம்ப மிஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கும். தான் இருக்கும். வேற வழி இல்ல. என்ன பண்ண முடியும்? இன்னும் ஒரு 8 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். திருப்பியும் அந்த ப்ரமோ ரிலீஸ் யாஹ்! பண்ணுவாங்க. அப்புறம் லோகோ ரிலீஸு, அப்புறம் டேட் ரிலீஸ் அப்படியே போயிடும். ஆகஸ்ட்லேருந்து அப்படியே பிஸி ஆயிடுவோம். ரைட். ஆனா, ஆகஸ்ட் வரைக்கும் ஓட்டணும்னா, கண்டிப்பா ஏதாவது எனக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ்ல இறங்கலாம் ரைட். அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இல்ல இப்ப கரெக்ட்டா எலக்ஷன் டைம் ஆமா. வேற. ஸோ அதனால எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட்
எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி கரெக்ட்டா குடுக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும் அத யோசிக்கிறேன் கொஞ்சம். டன். இல்லன்னா கண்டிப்பா டன். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவேன். ரைட். ஏன்னா இது பேச ஆரம்பிச்சதுலருந்து நம்ம சேனல் வேலையாவும் சரி, ம். அ உங்களுக்கே தெரியும் நெறைய பேர் இத கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, நம்போ நெறைய பிளான் பண்ணோம் டே வைஸா. பட் ஆனா வீக்லியா பண்ணோம். அதுக்கே நல்ல என்கேஜ்மென்ட் இருந்தது. ஆமா. ஸோ என்னையுமே நான் ஒரு 4, 5 பேர் நேத்து மெசேஜ் பண்ணி, எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட் சீசன்லருந்து ப்ளீஸ் டெய்லி ரிவ்யூ பண்ணுங்க. யாஹ் எங்களுக்கு வீக்லி ட்வைஸ் வேணாம். டெய்லி ரிவ்யூ பண்ணுங்கன்னாங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை நான் ட்ரை பண்ணிடலாம். பண்றேன் அப்படின்றத தான் சொல்லியிருக்கேன். டன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. ஒரே ஒரு கேள்வி. ஆப்ஷன் சான்ஸ் கிடைச்சா போவீங்களா பிக் பாஸ் உள்ள? ஐய்யயோ! ஏன்னா நம்ம டெய்லி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இது பின்ன தெரிஞ்சிருச்சு பிக் பாஸ் இதான்ட்டு. உள்ள போனா நம்ப கப்படிக்க வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அந்த மாரி இது. எனக்கு கால் வரும்ன்ற நம்பிக்கையே எனக்கு கிடையாது. அது ம். 1. 2வது வந்து, இந்த பிக் பாஸ்ன்றது வந்து அனலைஸ் பண்ணி, அது கேம் புரிஞ்சு, உள்ள போய் விளையாடணும் அப்டின்னா, அதுக்கு நான் இப்ப ரெடி இல்ல. ம்ஹ்ம். ஏன்னா வந்து, அ எனக்கு எனக்கு முன்னால நெறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆ. அது 1. இன்னொன்னு வந்து, சரி என்ன பார்த்து கூப்பிடுறாங்க அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட ஒரு 2 விஷயத்த கேட்டு தெரிஞ்சுப்பேன். என்ன அனலைஸ் பண்ணீங்க? நீங்க ம், கேட்கிறீங்க, என்ன ம். கூப்பிடுறீங்கன்னு. அது எனக்கு அக்செப்டபிளா இருந்ததுன்னா, ஓகே சொல்வேன். அப்டி இல்லன்னா, நான் இன்னும் பிக் பாஸ பத்தி நெறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஓ! இன்னும் நான் அத அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எப்படி போகுது? ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு. ரைட். ஸோ அந்த மாரி விஷயங்கள் எனக்கு ஆன்ஸர் கிடைச்சதுன்னா, அந்த டைம்ல எனக்கு கால் வருதுன்னா கண்டிப்பா நான் போவேன். இப்ப சூப்பர். சீசன் 10ல அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, வாய்ப்பு இருக்குன்னா, நான் அதுக்குள்ள அனலைஸ் பண்ணிட்டேன்னா போவேன். ரைட். சூப்பர். அப்போ எதிர்பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். ஐய்யய்யோ! நீங்க இந்த டெய்லி ரிவ்யூ நீங்க கால் கொஞ்சம் வரதே ஸ்டாப் பண்ணிட்டு எதிர்பார்க்க கூடாதுங்க. காலே வராது. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இதுக்கு தகுதியான ஆட்கள் இன்னும் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ம்ஹ்ம். ஸோ, அதுல நம்ம இருப்போமான்றதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நான் இப்போ ஒரு 3 சீசன்ஸ் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ம்ஹ்ம். 7, 8, 9 தான் பண்ணியிருக்கேன். ஸோ, இதுல ஓகேப்பா இந்த பொண்ணு நல்லா இருக்குப்பா. செம்மையா பேசுது. ஓகே கூப்ட்டு தான் வச்சு பார்ப்போமே! என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போமே! அப்டின்னாங்கன்னா, எனக்கு எனக்கு ஒரு 2 டவுட் இருக்கு. அத ரைட். கேட்டு கிளியர் பண்ணிப்பேன். அது ஓகேன்ட்டாங்கன்னா நான் ஓகே. நான் போவேன். ஏன்னா லாஸ்ட் சீசனும் சரி, இந்த சீசனும் சரி, ரிவ்யூவரும் உள்ள இருக்காங்க. ம். ஸோ நம்ம இந்த இப்போ பாரு வந்து விஜே. அவங்க ஆமா. ஆங்கரா இருந்தாங்க. இத தாண்டி இந்த விஜேவோ, ஆங்கரோ, சோசியல் மீடியா இல்லாம ஜஸ்ட் ரிவ்யூ பண்ற ஆட்களும் உள்ள போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படையில தான் கேட்டேன். ம். மேபி டெய்லி ரிவ்யூ மாரி இல்லாம, ஆ உங்கள வந்து இங்க வேற யாரும் ரிவ்யூ பண்றதுக்கு பாயிண்ட் சீக்கிரமா வரும்னு நெனைக்கிறேன். ஓ! தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ, இன்டர்வியூ. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் டைம்.